கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வாணிகத்தின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் ஒன்றை துவங்க இருப்பதாக பத்திரிகைகளில் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதாவது நரேந்திர மோடி அவர்களினுடைய தூய்மை இந்தியா திட்டத்தை பிரச்சாரம் செய்வதற்காக, அவற்றை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக ஒரு புதுமையான திட்டம் ஒன்றை அவர்கள் வகுத்து வருவதாக அந்த செய்தி சொல்கிறது. அதாவது இந்த ரயில்களில் பாடி பிச்சை எடுக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரர்கள் அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுத்து அவர்களே ரயில்களில் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு பிரச்சாரகர்களாக அவர்களை பயன்படுத்துவது என்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு வகுத்திருப்பதாக அந்த செய்திகள் சொல்கிறது. இதற்காக நாடு முழுக்க 3000 பிச்சைக்காரர்கள், அதாவது நல்ல குரல் வளமுள்ள பாடக்கூடிய பிச்சைக்காரர்கள் தேர்வு செய்யப்பட இருப்பதாகவும் முதல் கட்டமாக மும்பையில் அவர்கள் அத்தகைய பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அந்த செய்தி கூறுகிறது. இதை மேலோட்டமாக கேட்கிற போது நமக்கும் கூட ஒரு பிச்சைக்காரர்களுக்கு இது ஒரு உதவக்கூடிய ஒரு திட்டம்தானே என்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்பது மிகவும் அவலமானது. ஒரு அரசு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாமா என்கிற ஒரு அடிப்படையான கேள்வியும் நமக்கு எழுகிறது. அதாவது பிச்சைக்காரர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் வாழ்நிலை என்ன, அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், இதெல்லாம் மிக மிக முக்கியமான கேள்விகள். அதாவது ஒரு மனிதன் இங்கு உணவிற்காக பிச்சை எடுத்து வாழ வேண்டிய அவலம் என்பது நம்முடைய சமூக பொருளாதார வாழ்க்கையின் ஒரு பெரிய பேரவலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாடு முழுக்க லட்சக்கணக்கான பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பொது இடங்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் கடைவீதிகளிலும் வேறு பல இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே ஒன்று குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்களாகவோ, சமூகத்தால் கைவிடப்பட்டவர்களாகவோ, நிராகரிக்கப்பட்டவர்களாகவோ, வாழ்வாதாரத்திற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாதவர்களாகவோ தான் அவர்கள் பிச்சைக்காரர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் உண்மையில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருந்தோ, ஒரு கிராமத்தில் இருந்தோ, ஒரு வேலையில் இருந்தோ, ஒரு நிலத்தில் இருந்தோ வந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அந்த வாழ்நிலை என்பது மிக மிக அவலமானது. அவர்களுக்கு நாம் மறுவாழ்வு அளித்து அந்த தொழிலிலிருந்து அவர்களை விடுவிப்பது ஒன்றுதான் சமூக நீதியாக இருக்க முடியும். அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிற்கான மீட்பு நடவடிக்கையாக இருக்க முடியும். அதற்கு பதிலாக நாம் செய்வது என்பது பிச்சைக்காரர்களை பிச்சைக்காரர்களாகவே தொடர்ந்து நடத்துகிற ஒரு செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது அரசு இது போன்ற நபர்களை அழைத்து நீங்கள் ரயில்களில் பாடி தூய்மை இந்தியா திட்டத்தை பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறது. சரி, அதற்காக அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு தொகையை ஊதியமாகவும் கூட கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் ரயில்களில் பாடி அதை பிரச்சாரம் செய்கிற போது அவர்கள் அரசினுடைய ஊழியர்களாக, அந்த திட்டத்தினுடைய ஊழியர்களாக அதை பிரச்சாரம் செய்வார்களா, அல்லது தாங்கள் வழக்கமாக பிச்சை எடுக்கிற போது பாடுகிற பாடல்களுக்கு பதிலாக, அதாவது அவர்கள் பக்தி பாடல்களையோ சினிமா பாடல்களையோ பாடுவார்கள். நானே ரயிலில் பிரயாணம் செய்கிற போது பல அருமையாக பாடக்கூடிய அத்தகைய பாடகர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அதே போல் கடற்கரை ஓரங்களில் கூட இதுபோல் இசைக்கருவிகளை வாசித்து கொண்டே அவர்கள் பிச்சை எடுக்கக்கூடியவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் தங்களுக்கு தெரிந்த பாடல்களை, சினிமா பாடல்களையோ பக்தி பாடல்களையோ பாடி பிச்சை கேட்பார்கள். இப்போது இவர்கள் வெறுமனே பிரச்சாரத்தில் மட்டும் ஈடுபடுவார்களா, அல்லது அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டே தங்கள் வழக்கமான பிச்சை எடுக்கக்கூடிய தொழிலையும் செய்வார்களா என்று அந்த செய்தியில் தெளிவாக பதில் இல்லை. ஏனென்றால் அது அந்த செய்தியினுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் வழக்கமாக பாடுகிற பாடல்களுக்கு பதிலாக இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை விளக்கக்கூடிய பாடல்களை பாடுங்கள் என்பதற்காக அரசு அவர்களை அழைக்கிறது, பணம் கொடுக்கிறது. அவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டே அவர்கள் இதை செய்வார்கள் என்றுதான் அந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இது உண்மையிலேயே பிச்சை எடுப்பது என்கிற ஒரு தொழிலை ஒழிக்க வேண்டிய ஒரு அரசு, அவர்களுக்கு மறுவாழ்வை தர வேண்டிய ஒரு அரசு, அவர்களை வெறுமனே தங்களுடைய வாகனங்களாக, பிரச்சார எந்திரங்களாக பயன்படுத்துவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விஷயம், அவமானகரமான ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் பிச்சை எடுக்கிற ஒரு நிலைக்கு வருவது என்பது இந்த சமூகம் அவர்கள் மேல் நிகழ்த்திய பல்வேறு விதமான கொடூரங்களின் விளைவாக நடக்கிறது. இன்னொரு புறம்
இந்த பிச்சை எடுக்கிற தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் பலரும் தனிநபர்கள் அல்ல. அவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சமூக விரோத கும்பல் இருக்கிறது. அவர்கள் பிச்சைக்காரர்களை வாங்கி விற்கக்கூடிய தொழிலை கூட செய்கிறார்கள். இதை பற்றி தமிழில் ஒரு நாவல் கூட வந்திருக்கிறது. அதாவது ஜெயமோகன் எழுதிய 7ஆம் உலகம் என்கிற ஒரு நாவல் எப்படி இந்த பிச்சைக்காரர்கள் ஒரு சில சமூக விரோதிகளால் வாங்கி பிறருக்கு விற்கப்படுவது, வேறு பல சமூக விரோதமான செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதை பற்றியெல்லாம் அந்த நாவல் விவரிக்கிறது. பிறகு அதை மையமாக வைத்து நான் கடவுள் என்கிற ஒரு திரைப்படம் கூட தமிழில் வெளிவந்தது. அதாவது பிச்சைக்காரர்கள் என்கிற ஒரு யதார்த்தம் எது அவர்களெல்லாம் தனி மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பது அல்ல. மாறாக அவர்கள் ஒரு குழுவாக கொண்டு வரப்படுகிறார்கள், ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள், ஊர் ஊராக அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவள் பிச்சை எடுக்கிற பணம் என்பது சமூக விரோதிகளால் பறித்து கொள்ளப்படுகிறது. அதை போக மீதி ஒரு சிறு தொகைதான் அவர்களுக்கு கிடைக்கிறது. எப்படி கிட்டத்தட்ட பாலியல் தொழிலில் பல்வேறு சமூக விரோதிகளும் இடைத்தரகர்களும் இருக்கிறார்களோ அதே போல பிச்சை எடுக்கிற தொழிலும் அத்தகைய சமூக விரோதிகள் இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போன்ற திட்டங்களை நாம் கொண்டு வருவது என்பது சமூக பொறுப்புணர்வுடன் கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நாம் பிச்சைக்காரர்கள் சும்மாதானே பாடிக்கொண்டிருக்கிறார்கள், எங்கள் திட்டத்தை பாட வேண்டும் என்று நினைப்பது என்பது ஒரு அரசு எப்படி தன்னுடைய முழுமையான கடமையிலிருந்து தவறுகிறது என்பதைத்தான் நாம் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக யதார்த்தம் என்பது பிச்சைக்காரர்களை மீட்பதற்கு பதிலாக அவர்களுடைய நிலையிலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு அவலத்தை தான் காட்டுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தூய்மை இந்தியா போன்ற திட்டங்களுக்கு உண்மையிலேயே அரசு அக்கறை காட்டினால் இதுபோல தொழில் தெரியாமல் அல்லது தெருக்களில் இருக்கக்கூடியவர்களை தங்கள் ஊழியர்களாக எடுத்து நகர்ப்புறங்களை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளுக்கு அவர்களை நியமிக்கலாமே, அவர்களுக்கு அது சார்ந்த பயிற்சியை கொடுக்கலாமே, மாநகராட்சியில் புதிய ஊழியர்களையாக அவர்களை நியமிக்கலாமே. அப்படி செய்கிற போது அவர்களுக்கு ஒரு தொழில் செய்கிற ஒரு உணர்வு ஏற்படும். தாங்கள் பிச்சைக்காரர்கள் என்ற அந்த தொழிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு ஊழியர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் என்கிற ஒரு உணர்வை அவர்கள் அடைவார்கள். ஆனால் இதை செய்வதற்கு பதிலாக இந்த அரசு என்ன செய்கிறது என்று கேட்டால் பிச்சைக்காரர்கள் பிச்சைக்காரர்களாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ என்று தோன்றுகிறது. இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தம் மட்டுமல்ல, ஒரு சமூக அவலமும் கூட. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இழிநிலையை சமூகத்தில் வைக்கக்கூடியவர்கள் அந்த இழிநிலையிலேயே எப்போதும் இருக்க வேண்டும் என்று ஒரு அரசு நினைக்கிறதா என்று கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் உண்மையில் யாரிடம் பதில் தேடுவது என்று தெரியவில்லை. அப்படி பார்க்கிற போது ஒரு சமூக பொறுப்பு என்பது சுத்தப்படுத்துவது, ஒரு நகரத்தை ஒரு நாட்டை சுத்தப்படுத்துவது என்பது வெறுமனை தெருவில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது மட்டுமல்ல, குப்பையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய அவலத்தை துடைப்பதும் அவர்களை அவர்களுடைய குப்பை மேடுகளிலிருந்து மீட்டு அவர்களை இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பச் செய்வதும் தான் உண்மையிலேயே உண்மையான தூய்மை இந்தியாவாக இருக்க முடியும். அதுதான் தூய்மை இந்தியாவிற்கான ஒரு அடித்தளமாகவும் இருக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.